சாதாரண ஒருத்தனுக்கு அதிகாரத்த குடுத்தா, அவன் இந்த பவர்ல என்ன வேணா பண்ணுவான்னு இந்த ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாரி வீடியோ பார்க்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1971ல பிலிப் ஜிம்பார்டான்னு ஒருத்தர் வந்து சைக்காலஜி எக்ஸ்பெரிமென்ட்ட கண்டக்ட் பண்றாரு. ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமென்ட். இதுக்காக 24 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு டெய்லிக்கு $15 குடுத்து இந்த எக்ஸ்பெரிமென்ட் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரேண்டமா இதுல 2 குரூப் இருப்பாங்க. ஒன்னு வந்து பிரிசனர்ஸ் கைதியாவும், இன்னொரு குரூப் வந்து பாதுகாவலன் காட்ஸாவும் பிரிப்பாங்க. இவங்களோட அந்த வேலை என்னன்னா, அந்த பிரிசனர்ஸா நடிக்கணும், அதே சமயம் இவங்க வந்து காட்ஸா நடிக்கணும். இதுதான் அவங்க வேலை. 2 வாரம் நடக்க வேண்டிய எக்ஸ்பெரிமென்ட் வந்து 6 நாள்ல ஸ்டாப் ஆகுது. எதனாலனா, முதல் நாள் அன்னைக்கு நார்மலா தான் திங்ஸ் போச்சு. ஆனா 2வது நாள் வந்து பிரிசனர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது காட்ஸுக்கு பிடிக்கல. அதனால அவங்கள பனிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3வது நாள் வந்து மத்தவங்கள அடிக்கிறது, செயின்ல கட்டி போறது, கொடூரமான வேலையெல்லாம் செய்ய சொல்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ண சொன்னாங்க. இதுல ஒரு பிரிசனர்ஸ்க்கு மைண்டே கொலாப்ஸ் வர ஆயிடுச்சு. அதே 4வது நாள் 5வது நாளா தாண்டும்போது அந்த பிரிசனர்ஸ் அவங்க வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. எல்லாருமே எமோஷனலி வீக் ஆறாங்க. இத்தனைக்கும் அந்த காட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதே சமயம் இந்த பிரிசனர்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் சைக்காலஜிஸ்ட் வந்து உடனடியாக டே 6ஓட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அப்போ பெரிய கிரிட்டிசிஸ்க்கு ஆளாச்சு. ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதுல நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய காட்ஸ் வந்து இந்த மாதிரி அக்ரெசிவ் நடந்துக்கிட்ட காரணம் வந்து உங்கள்கிட்ட பவர் இருக்கனால என்னை தாண்டி ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்ல நான் சொல்றத சட்டம் இந்த மாதிரி நடந்துருப்பாங்க. அதாவது அவங்கள டஃப்பா காமிச்சிக்க விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்பவும் கிரேட் பவர் கிவ்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி.